எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து டெவில்ஸ் தான், ஏஞ்சல்ஸ் இல்லை. ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக தான் இருக்கணும். அவங்களால பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் யார்கிட்டையும் சண்டை போட முடியாது, யார்கிட்டையும் கத்த முடியாது, ரொம்ப பவ்யமாக இருக்கணும். ஆனால் ஏஞ்சல்ஸ் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேலை செய்ய போகிறது டெவில்ஸ் தான். ஸோ டெவில்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் இருக்குது, பயங்கரமாக யாரை வேணால் ட்ரிகர் பண்ணலாம். அதில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து அன்ஷிதா வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. என்ன மேட்டர்னா அவங்களுக்கு நடுவில், அதாவது அவங்களுக்கும் விஷாலுக்கும் ஒரு லவ் ஒன்று போயிட்டு இருக்கல, கிரிஞ்சு லவ். நேற்று கூட அந்த லவ் லெட்டர் படிச்சுட்டு இருந்த மாதிரி அந்த ஒரு சீன் ஒன்று பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஏதோ லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது லவ் லெட்டர்ன்றாங்க, எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த லெட்டரை வந்து படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வரா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவொடனே தர்ஷிகா அந்த பக்கம் பயப்படுவாங்க. விஷால்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் அன்ஷி வரடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு அன்ஷிதா மேலே ஒரு பயம் இருக்குது. எங்கே நம்ம லவ் வந்து பிரித்து விட்டுருவாளோ, இல்லை அவள் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை கூட்டிகிட்டு ஓடிடுவாளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா என்னன்னு தெரியல. பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு இருக்குங்க அன்ஷிதா மேலே. அது வந்து கிளியராக தெரிஞ்சிக்க முடியுது. இந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை அதை சொல்லி டார்கெட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அன்ஷிதா ட்ரிகர் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை தூக்கி கீழே போட்டுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி ஒருத்தவங்களை வந்து ஹார்ட்டை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வாங்கணும். அப்படி தான் வாங்கணும். ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி தான் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்க ஹார்ட்டை வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினா மட்டும்தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதால 200% தர்ஷிகால என்ன வேணா பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேலே ஒரு காண்டு இருக்குது. ஸோ அந்த காண்டை இந்த டாஸ்க்கில் எவ்வளோ வேணா தீர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை டேரெக்டாக அட்டாக் பண்ணால் இஷ்டத்துக்குன்னு வந்து பொங்கிடுவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்மத்தை காமிச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பலியாட ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அன்ஷிதா சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியுமோ அதை வந்து பக்காவாக கிரியேட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம நோட் பண்ணுவோம், சில இடத்துல அன்ஷிதா ஒரு கிராஃப் இறங்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போடுவாங்க, உடனே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுகள் வரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அன்ஷிதா இப்படி தான் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கல ஒரு கோல்டு வார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில். ஸோ அது என்னைக்கு பெருசாக முட்ட போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. மேபி இந்த டாஸ்க்லேயே கூட முட்டலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எதை சொல்லி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. ஆனா மேட்டர் என்னன்னா, இப்போ அன்ஷிதா வந்து ட்ரிகரா இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அது ஒரு சைடுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்கா இருக்க மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா உண்மையிலேயே சண்டை போடும்போது ஏதாவது வார்த்தைகள் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு பெருசா வார்த்தைகள் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இது ரியல் ஃபைட் மாதிரி தெரியல. ஆனா ஜெஃப்ரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டு போறாருல, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி நம்ப முடியுது. ஏன்னா ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் பண்ற ஆள் இல்லை. அவனுக்கு வந்து கோவம் வந்தா கோவம் வந்துடும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அமைதியாக தான் இருப்பான். ஆனா அவன் சட்டையை கழட்டி போட்டு போறான். அங்கதான் என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல. ஒருவேளை ஜாக்லினும் சௌந்தர்யாவும் போயிட்டு ஜெஃப்ரி இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை கலாய்க்கிறோம், வெறுப்பேற்றுறோம், நீ சட்டையை கழட்டி போட்டு போயிட்டு அதில் இருக்க ஹார்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுதான் உண்மை. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆர்டிஃபிஷியலாக ஒரு சண்டை போட மாட்டான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. மேபி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்காரு. முத்துக்குமரன் அப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதில் ஓவராக ட்ரிகர் ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை கழட்டி போட்டு போகிறானான்னு தெரியல. ஆனால் ஏஞ்சல்ஸ் எல்லாமே செத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஏஞ்சல்ஸை வச்சு செய்யறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ்னு ஒரு கான்செப்ட் இறக்கிருக்காங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சீசன் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த கான்செப்டை அப்படியே வச்சு செதுக்கியிருப்பாங்க. அதுலேயும் அசீம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செதுக்கியிருப்பாப்பில் டெவிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பயங்கரமாக விளாட்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க் செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். யார் அதை வந்து பண்ண போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தீபக் பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டெவிலாக மாறிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் தீபக்கோட ரியாக்ஷன் இருக்கு. பட் ரியாக்ஷனை வச்சு மட்டுமே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, ரஞ்சித்னு ஒருத்தர் இருந்தார்ல, ரொம்ப பார்த்தீங்கன்னா அமைதியின் சொரூபமாக இருப்பார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ரஞ்சித்தை வந்து எவன் உடைக்க போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணியாவது அந்த மனுஷனை உடச்சு விட்ருங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வச்சு செய்யுங்க, ரஞ்சித்தை வச்சு செய்யணும், சத்யா வச்சு செய்யணும், விஷாலை வச்சு செய்யணும். ஸோ இவங்க கிட்ட இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கும், இவனுங்கெல்லாம் ரொம்ப சேஃபாக கேம் விளாட்றானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மூஞ்சிக்கு நேரம் உடச்சு அவனை கோவப்பட வைக்கணும், அவள் தானே, அவனை ட்ரிகர் பண்ண வைக்கணும், அவள் தானே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாஸ்க்கு கொண்டு போய் பயங்கரமாக உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்தை கொட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பர்ஃபெக்டாக விளாடணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் இந்த வேலையை பண்ணுவான். இல்லை நான் சேஃபாக விளையாடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுன்னு வச்சுக்கோங்க, டெவிலாக இருந்துமே ஆள் எப்படி சொல்லி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விளையாடுறதுக்கு இந்த டாஸ்க் விளையாடாமல் இருக்கலாம். யார் அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விளையாட போகிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக விளையாட போகிற ஒரு ஆள் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப சேஃபாக விளையாடுவார், ஜாக்லின் ரொம்ப சேஃபாக விளையாடுவாங்க. ஏன்னா இவங்க ஏன் சேஃபாக விளையாடுவாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம் ஆளுங்க, அதாவது ஜாக்லின் டீம் ஆளுங்க தான் அந்த பக்கம் இருக்காங்களே. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுல்ல, ஜெஃப்ரிக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அருண் அந்த பக்கம் என்ன பண்ணுவார், நம்ம விஷால் அங்கே இருக்கான், ஸோ அவனுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுவார். ஸோ இதை டீம் கேமாக இது, அதாவது ஒரு
டீமாக இருக்கானுங்களா, ஸோ இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவனுங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க ட்ரிகர் பண்ண மாட்டானுங்க. இந்த டீம் இல்லாமல் வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க நினச்சா மட்டும்தான் அந்த பக்கத்தில் இருக்கவங்கள உடச்சி அவங்கள அள வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அந்த அந்த ஆட்டை வந்து வாங்க முடியும். யார் அது பெட்டராக பண்ண போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஓகே, இந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது ஃபைட்டோட. இது எப்படி போகுதுன்னு தெரியல. லைவ் இன்னைக்கு பார்க்குறேன், பார்த்துட்டு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்குறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.